இந்த முட்டையோட பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா, லீன் புரோட்டீன், ஹோல் ஃபுட்டு, பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு நம்ம அடுக்கிட்டே போலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கவங்களும் சாப்பிடுற அளவுக்கு முட்டைன்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, நியூட்ரிஷியஸான ஃபுட் தான். வெறும் அவிச்ச முட்டைய வச்சு நான்வெஜ் மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு காலேஜ் டைம்ல ஸ்கேம் பண்ணதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், இந்த முட்டை நெறைய மல்டி பில்லியன் கம்பெனிஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்றது சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இன்னைக்கு வீடியோ அத சுத்தி தான் இருக்க போகுது. ஸோ ஜூஸ் ஆர் வாட்டர் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அத எடுத்துட்டு கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். இந்த முட்டையோட பெனிஃபிட்ஸோட ஃப்ளாஷ்பேக் 1950ஸ்ல யுஎஸ்ஏலேருந்து ஆரம்பிக்குது. அந்த டைமில் எஸ்பெஷலி அங்கே இருந்த பெண்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கூட பெருசாக கிடையாது. நிறைய பிளேசஸில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது. அந்த லெவலுக்கு இருந்த ஒரு டைமில் தேவர் எக்ஸ்பெக்டட் டு பேக், தேவர் எக்ஸ்பெக்டட் டு குக் அ லாட். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனோட குவீன், த ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணி வச்சிருந்த ஒரு டைம். அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா அவங்களோட கேக்ஸுக்கு அந்த ரெசிபீஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃபேமிலியே வந்து அதை எதிர்பார்க்குன்ற அளவுக்குலாம் ஒரு பீரியட். இந்த பீரியடில் பெட்டி கிராக்கர்ன்ற ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட லைஃப்பை நம்ம கொஞ்சம் ஈஸியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் கேக் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வரான். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் தண்ணி ஊற்றி பேக் பண்ணால் போதும், கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் அந்த கேக்கோட டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர் ரொம்ப நாள் சீசனான ஒரு லேடி செய்கிற ஒரு கேக்கோட டேஸ்ட் இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பயங்கரமான டைம் சேவிங். ஆனாலும் அந்த ப்ராடக்ட் ஓடலை, பயங்கர ஃப்ளாப். பெட்டி கிராக்கர் கம்பெனிக்கு புரியவே இல்லை, இது ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கணும் தானே. மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி தான் ப்ராடக்ட் லான்ச் ஆகிருக்கு. பட் ஸ்டில் இவ்வளோ நல்லா இருந்தும் அந்த ப்ராடக்ட் வந்து ஓடலைன்றதுக்கு அவங்களுக்கான ரீசன் வந்து அவங்களால கண்டே பிடிக்க முடியல. லேட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பஞ்ச் ஆஃப் சைக்காலஜிஸ்ட்டை பிடிச்சி இந்த சினாரியோவை அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. அதோட ரிசல்ட் அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த கேக்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுதான் ரீசன். என்ன நடந்ததுன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த டைமில் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றத வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி வச்சிருந்த டைம்னு சொன்னல, ஆக்சுவல் அந்த லேடிஸ்க்கே அந்த கேக் வந்து நம்ம செய்யலை, தே டிடன்ட் ஏர்ன் தட் கேக் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். கைண்ட் ஆஃப் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை சீட் பண்ணுறோன்ற அளவுக்கான ஒரு தாட்டை அந்த லேடிஸ்க்கு கொடுத்துருக்கு. அதனால அவங்க அந்த இன்ஸ்டன்ட் கேக் மிக்ஸை யூஸ் பண்ணாமல் கஷ்டப்பட்டு செய்கிற கேக் இருக்குல்ல, மணிக்கணக்காக உட்காந்து அந்த பேட்டரை ரெடி பண்ணி அந்த கேக்கே ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சர்ப்ரைசிங் சினாரியோவாக இருந்தாலும் அப்படி தான் வந்து நம்மளோட சொசைட்டி வந்து நம்மளை நிறைய விஷயத்தில் நம்ப வச்சிருக்கு. இந்த மாதிரி நம்மளை சுற்றி இப்பயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. க்ளோரிஃபை பண்ணப்பட்டதாக இருக்கட்டும், மெயினாக என்ன தெரியுமா, அந்த மாதிரிலாம் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இந்த சைக்காலஜிஸ்ட் இப்போ ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. பெட்டி கிராக்கர் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஜீனியஸாக பண்ண மூவ் என்ன அப்படின்னா, முட்டை ஆட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்கள், போய் பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்த கம்பெனி இப்போ வந்து அந்த கேக் மிக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் எக் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தென் யூ ஹவ் டு பேக். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்டெப்பு கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஸ்டெப் அந்த கம்பெனியோட சேல்ஸ் நம்பர்ஸை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுது. இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எக் ஆட் பண்ணுறதுன்றதும் என்னதான் இருந்தாலும் ஒரு சிம்பிள் ஸ்டெப், ஒரு ஆக்டிவிட்டி அதோட அசோசியேட் பண்ணுது பார்த்தீங்களா. இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்கும் அந்த கேக்குக்கு ஒரு ஓனர்ஷிப் கிடைக்குது. இதை நான் தான் பண்ணேன், ஐ ப்ரிப்பேர்ட் இட்ன்ற மாதிரி ஒரு ஓனர்ஷிப் கிடைக்குது. அண்ட் தட்ஸ் வென் இன்ஸ்டன்ட் கேக் மிக்சஸ் வர் பார்ன். ஸோ அங்கே கிக் ஆஃப் ஆனது பயங்கரமான சேல்ஸ். அண்ட் அதுலேருந்து நிறைய வெரைட்டிஸ் அந்த கம்பெனியே வந்து இப்போ வரைக்கும் அந்த கம்பெனி ஆக்டிவாக இருக்குது. அந்த கம்பெனிக்கு சரிவே இல்லைன்ற அளவுக்கு இந்த கேக் அண்ட் பேஸ்ட்ரீஸ் ஐட்டம்ஸில் அசைக்க முடியாத ஒரு இடத்துல அந்த கம்பெனி இன்னமும் இருக்குது. பெட்டி கிராக்கர் அவங்களோட பேரண்ட் கம்பெனியோட பேர் வந்து சம்திங். ஸோ இங்கே பெட்டி கிராக்கர் அவங்க கம்பெனிக்காக பண்ணதில் எண்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுற எல்லாருமே அந்த கேக்கோட கிரியேட்டர் ஆகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ப்ராடக்ட்டில் தே கேவ் த கேக் மிக்ஸ், அதில் தண்ணி ஆட் பண்ணி பேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது பெட்டி கிராக்கரோட ஒரு ப்ராடக்ட். தென் அவங்க ட்வீக் பண்ணி ரீலான்ச் பண்ணதுன்றது ஒரு ஓனர்ஷிப் இருக்கிற ப்ராடக்ட். அதாவது பெட்டி கிராக்கர் ஹாஸ் டன் தேர் ஷேர் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஹாஸ் டு டூ தேர் ஓன் ஷேர் அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட்டட் ப்ராடக்ட்டுக்கான ஒரு லீடை கொடுத்த உடனே இங்கே ஒரு ஓனர்ஷிப் கிரியேட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த சேல்ஸை பூஸ்ட் பண்ணதுக்கான காரணம்னு சொல்லிட்டு தே ஆர் மூவிங் ஃபார்வர்ட். கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு 2011-13 காலகட்டத்தில் இந்த சினாரியோ பற்றி ஒரு ஃபுல்
ஃபுல் ரிசர்ச் வந்து பப்ளிஷ் ஆகி வருது. அதுக்கு இன்ஃபேக்ட் வந்து ஐக்கியா எஃபெக்ட்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் ஐக்கியான்னு ஒரு ஸ்வீடிஷ் கம்பெனி ஃபர்னிச்சர் கம்பெனி உள்ள வருது. அந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது முழு ப்ராடக்டாக வராது. இட் வில் பி லைக் ஒரு அசம்பிளி புக் கூட வரும் அண்ட் எல்லா ரிக்வயர்டு பார்ட்ஸ் இருக்கும். நீங்கள் தான் உட்காந்து உங்கள் வீட்டில் வச்சு அந்த ஃபர்னிச்சரை பில்ட் பண்ணிக்கணும். அந்த ஃபர்னிச்சர் பில்ட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்டோரிஸ் இருக்கும். லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வர அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்காக இருந்தாலும் அதை வந்து ஐக்கியா எப்போவுமே அதை பண்ணிகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்துக்கெலாம் ஒரு எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை போட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணுறீங்களோ யூ கைண்ட் ஆஃப் ஓன் தட். உங்களுக்கு அதோட எமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட ஐக்கியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவலை ரொம்ப ரொம்ப கிளியராக கொடுக்குறாங்க. எந்த ஒரு பார்ட்டும் மிஸ் ஆகாத அளவுக்கு. அட் த சேம் டைம் யூசர் அதாவது கஸ்டமர் அவங்களோட வீட்டில் வச்சு அதை அசம்பிள் பண்ணுறதுக்கான எல்லா பொருளையும் சேர்த்து இதை கொடுக்குறாங்க. அப்போது அந்த ஃபர்னிச்சர் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராடக்ட் ஆஃப் ஐக்கியா, கோ கிரியேட்டட் பை த கன்சியூமர். இங்கே அந்த ஃபர்னிச்சரோட வந்து அவங்களுக்கு ஒரு எமோஷன் பாண்ட் பில்ட் ஆகுது பார்த்தீங்களா. இட் மேக்ஸ் தெம் யூஸ் த ப்ராடக்ட் ஃபார் லாங்கர் டைம். அவங்க ஐக்கியாக்கே அகைன் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டும் ஒரு ஹூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். தே கண்டினியூ டு கிரியேட் திஸ் பாண்ட் வித் எவ்ரி ப்ராடக்ட். அங்கே தான் இந்த ஐக்கியா எஃபெக்ட்ன்ற ஹோல் டேர்மே வந்து ஐ திங்க் இந்த தியரிக்கு ஐக்கியா எஃபெக்ட்னு பேர் வைக்கிற அளவுக்கு ஐக்கியா ஹஸ் ஆல்சோ டன் திஸ் ரிசர்ச். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா பெட்டி கிராக்கரும் சரி ஐக்கியாவும் சரி தனித்தனியாக பண்ண ரிசர்ச் இங்கே பப்ளிகேஷன் ஆகி வெளியில் வரும்போது அதுக்கு ஒரு நேமே வருது. அந்த பேப்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டைம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் படித்து பாருங்கள். இந்த தியரி இருக்குல்ல, அதாவது எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் மேலே நமக்கு வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங்கோ ஒரு கனெக்டோ கிடைக்குன்றது. அது வெறும் சாப்பாடு ஐட்டம்க்கோ இல்லை ஃபர்னிச்சருக்கோ மட்டும் இல்லை. ஃபேஷன் ஃபேண்டம் ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸ்க்கு மேலே இருக்க ஃபேன் பேஸ்லேருந்து ஈவன் கிராக்ஸ் வரைக்கும் இதே தியரி தான் அப்ளை ஆகுது. நீங்கள் இந்த கிராக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெக்யூலராக இருப்பாங்க. எனக்கு பர்சனலாக கிராக்ஸ் பிடிக்காது. அந்த ஈகோ சிஸ்டம்குள்ளேயே நான் போக விரும்பலை. ஆனால் கிராக்ஸை யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த மேலே வந்து ஏதோ ஒன்று ஒட்டுவாங்க, வித்தியாசமாக இருக்கும். கிப்பிட்ஸா என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் வாங்குற எல்லாருமே ஆல்மோஸ்ட் வாங்கிடுவாங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது நார்மலாக கடையில் இருக்கிற ஒரு ஷூவோ செருப்பையோ வாங்கிட்டு இந்த ஜிப்பிட்ஸா அதை ஒட்டினதுக்கப்புறம் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஷூ, இட்ஸ் பார்ட் ஆஃப் தெம். அவங்களோட ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற அளவுக்கு அந்த கஸ்டமைசேஷன் அவங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப்பை கொடுக்குது. இதுவும் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஐக்கியா எஃபெக்ட். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே பில்ட் த ப்ராடக்ட் அண்ட் ஆஸ்கிங் த யூசர் டு கஸ்டமைஸ் இட் ஸோ தட் அவங்களுக்கு அந்த ஒரு கோ கிரியேட்டர் அந்த ஓனர்ஷிப் கிடைக்கும் அப்படின்றது. அண்ட் இட்ஸ் ப்ரூவன் டு ஒர்க். இப்போ வரைக்கும் கிராக்ஸ் அண்ட் அந்த கிப்பிட்ஸோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் ஆன் த அப்பர் ட்ரெண்ட். இதே லாஜிக்காக நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஈவன் ஸ்டார்பக்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா தே கைண்ட் ஆஃப் ஆஸ்க் யூ எவ்ரி திங். சுகர் எவ்வளோ போடணும், காஃபி எந்த லெவலுக்கு இருக்கணும், க்ரீம் எந்த லெவலுக்கு இருக்கணும்ட்டு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சு தே குட் ஹவ் டிஸ்பிளேட் இட் இன் த மெனு போர்ட். பட் பர்பஸ்ஃபுல்லாக தே ஆர் யூசிங் இட் ஸோ தட் யூ ஆர் கிரியேட்டிங் த ட்ரிங்க். உங்களுக்கான ட்ரிங்கை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த ஓனர்ஷிப்பை உங்களுக்கு கொடுக்குறாங்க. சேல்ஸ் ஆர் இன்க்ரீசிங் வித் தட். லெகோ ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன் கேம் ஆடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரும். ஒரு டைமில் ட்ரெண்டிங்காக வரும். லிமிடெட் எடிஷன் ஸ்கின்ஸ்லாம் வரும் which are actually built on top of this IKEA effect. நம்ம ஊரில் கூட இந்த ஏத்தர் ஸ்கூட்டரில் ஒரு வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்டிங்காக அந்த டிஸ்பிளே டிசைன் வந்து எப்படி வேணுன்றதை யூசருக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பாப்புலரான ஒரு தியரி ஆப்பிள் மட்டும் என்ன சும்மா விட்டுருப்பான். நீங்கள் ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுப்பான். இது நான் கஸ்டமைஸ் பண்ணது. இட் கிரியேட்ஸ் அ பாண்ட் வித் த ப்ராடக்ட். இன்ஃபேக்ட் எனக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்டில் எனக்கு ஏர்பாட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நாட் ஜஸ்ட் அ கஸ்டமைசேஷன், தே ஆர் பர்பஸ்ஃபுல்லி யூஸிங் திஸ் ஐக்கியா எஃபெக்ட். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோட ஒரு பாண்டோ ஒரு அட்டாச்மெண்ட்டோட இருக்கும் போது இட்ஸ் வெரி ஹார்ட் நான் வந்து ஸ்விட்ச் பண்ணி போகிறதுன்றது. ஈவன் தோ இப்போ நான் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஐ ஸ்டில் யூஸ் மை ஏர்பாட்ஸ் வித் இட். இந்த மாதிரியான ஒரு கனெக்ட் பில்ட் பண்ணுறதுல இந்த ஐக்கியா எஃபெக்ட் விச் ஸ்டார்டட் ஃப்ரம் த எக் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். இவ்வளோ பவர்ஃபுல்லான தியரி ஆப்பிள்லேருந்து எத்தனையோ கம்பெனிஸுக்கு தெரிஞ்சிருக்கு. ஈவன் சோஷியல் மீடியா கம்பெனிஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவதார் கிரியேட் பண்ணுற மாதிரிலாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ வரதை நீங்கள் பார்த்துருக்க முடியும். அது எல்லாமே ஸ்டெம்ட் ஃப்ரம் த ஐக்கியா எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் பண்ணுறது ஏன் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஆட் அண்ட் எக் எஃபெக்ட் ஐக்கியா எஃபெக்ட்ன்றதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஆட் அண்ட் எக் எஃபெக்ட். இதை பண்ணும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு யூசராகவோ இல்லை ஒரு கன்சியூமராகவோ இல்லை, நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு கோ கிரியேட்டர் கோ ஆத்தர் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறீங்க. இதை ஒரு வெஸ்டர்னைஸ்டு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா டெய்லர் ஷிஃப்ட் தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான
சாம்பிள் ஸ்டடியாக இதுக்கு வருவாங்க. நான் இந்த ஐக்கியா எஃபெக்ட் பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது பர்பஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ஐக்கியா எஃபெக்டை யூஸ் பண்ணுறதை பற்றி நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது டெய்லர் ஸ்விஃப்ட் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா வந்து அதை எனக்கு இதில் சொல்லுங்கள் உண்மையா இல்லையான்றத. அவங்களோட மியூசிக் ரிவீல் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க போடுற ட்வீட்டாக இருக்கட்டும், இல்லை ஆக்சுவல் வீடியோ சாங் இருக்குல்ல, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஈஸ்டர் எக்ஸ் இருக்கும். லைக் அடுத்த ஆல்பமோ இல்லை அடுத்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டை பற்றி டீஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈஸ்டர் எக்ஸ் வந்து அவங்களோட ப்ரொமோ வீடியோஸ் அண்ட் லைவ் ஈவெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரெடிட்டில் டெய்லர் ஷிஃப்ட்டுக்குன்னு ஒரு பேஜ் இருக்குது, ஒரு சப்ரெடிட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் எக்ஸை அன்கவர் பண்ணுறதுக்குனே வந்து நிறைய டாபிக்ஸ் போயிருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் பில்டிங் அ கல்ட் ஆஃப் ஃபேண்டம். அதாவது ஒரு நார்மல் ஃபேன்ன்றதுலேருந்து தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த கல்ட். அந்த கோ ஓனர், கோ ஆத்தர் அதெல்லாம் தாண்டி கல்ட் லைக் ஃபேனாக இவங்க மாறுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் டெய்லர் ஷிஃப்ட்டோட ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் டெய்லர் ஷிஃப்ட் சாங், இட்ஸ் தேர் சாங் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது. அவங்க ஏதோ ஒரு வகையில் அந்த பாட்டோட அந்த அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அந்த ஈஸ்டர் எக் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறதுனால தே ஆர் கெட்டிங் மோர் அட்டாச் டு தட் ஃபேண்டம். அவங்க அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வந்துட மாட்டாங்க. தே ஆர் வெரி லாயல் டு தெம். இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஜோ ரோகன் ஒருத்தர் பாட்காஸ்டர். அவரோட பாட்காஸ்ட் நீங்கள்லாம் கேட்குற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே ரிலேட் பண்ண முடியும். அவரோட பாட்காஸ்ட்லாம் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 2+ or 3+ ஹவர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கேட்டு முடிக்கும் போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஏதோ ஒரு பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் வெளியில் வருவீங்க. எஸ்பெஷலி இஃப் இஸ் இன்வைட்டிங் சம் கெஸ்ட். அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே என்ன அப்படின்னா, a lot of you has asked for this guest. ஆடியன்ஸ் நீங்கள் கேட்டீங்க, அதனால நான் இவரை கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் கேட்டீங்க நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச்சில் அவர் ஹேண்டில் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் எபிசோட் இஸ் நாட் ஜஸ்ட் ஜோ ரோகன்ஸ், இட்ஸ் ஆர் எபிசோட் அப்படின்ற ஒரு ஃபீல் ஈவன் எனக்குமே வரும். இதுதான் வந்து இந்த ஐக்கியா எஃபெக்டோட ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடு ஒரு ஃபார்ம். வெஸ்டர்னைஸ்டு எக்ஸாம்பிள்ஸை தாண்டி நம்ம ஊர் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து பூமர் ரேப்பரை கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த வாக்கி டாக்கி தரோம், இல்லைனா வந்து ஏதோ கிஃப்ட் ஹேம்பர் ஆர் டேட்டூஸ் மாதிரிலாம் தரன்ற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று போயிருந்தது. அண்ட் சக்திமான் ஸ்டிக்கர் கொடுத்தாங்க, பார்லேஜி அண்ட் அதோட ரேப்பர்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் ஒரு எமோஷன் கொடுத்துருக்கு. பார்லேஜி பிஸ்கட்டோட அந்த ஸ்டிக்கரை ரிலேட் பண்ணது இந்த ஒரு ஆக்டிவிட்டி தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த பிஸ்கட்டோட ஒரு கன்சியூமராக இல்லை, யூ மேட் அன் ஆக்டிவிட்டி அவுட் ஆஃப் இட். இட்ஸ் அ சிம்பிள் ஆக்டிவிட்டி. ஆனால் நீங்கள் அதை பண்ணீங்க, அது மூலமாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிது. அண்ட் நவ் யூ ஆர் பார்ட் ஆஃப் த ஹோல் ஈகோசிஸ்டம். பிராண்ட்ஸ் வந்து இது ரொம்ப அழகாக படித்து புரிஞ்சு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணது எதுக்கு அப்படின்னா, யூஸ்வலாக பிராண்ட்ஸ் கையாளுற ஒரு சில டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அட் த சேம் டைம் வி வில் ஹாவ் மோர் கிளாரிட்டி அகைன்ஸ்ட் தேர் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ். இதெல்லாம் பற்றி தான் சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து பெரிய பிராண்ட்ஸ் மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப லோக்கலைஸ்டாக சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தமிழில் நம்மளோட யூடியூபர்ஸே பாருங்கள், கமெண்ட்லையோ இல்லை வந்து அவங்களோட போல்லையோ வந்து ஒரு சில டாபிக்ஸை கொடுத்து they will ask the audience to choose from. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அந்த போலில் போடுற எல்லா டாப்பிக்கான ஸ்கிரிப்டும் இருக்கும். அவங்க நினச்சாங்கன்னா எல்லாத்தையுமே கூட ஷூட் பண்ணி they could have gone with that, and most of the YouTubers will do that. எந்த கண்டென்ட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுல ஆடியன்ஸ் கிட்ட தான் அந்த கண்ட்ரோல் இருக்குன்ற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. தட் இஸ் இன்ஃபேக்ட் ஐக்கியா எஃபெக்ட். இதில் நிறைய யூடியூபர்ஸ் உங்களால் ரிலேட் பண்ண முடியும். நான் ஃபாலோ பண்ணுற இன்னொன்று ஒரு யூடியூபர் இதை ஒரு ஈவெண்ட் மாதிரியே பண்ணியிருப்பார். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தம்பி பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோவர்ஸை வச்சு ஹீ கிரியேட்டட் டிஷர்ட்ஸ். அதாவது டிஷர்ட் டிசைன்ஸை வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் தான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. அதில் ஏதோ கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட்லாம் பண்ணி 5 டிஷர்ட்டை பிரிண்ட் பண்ணி நிறைய எபிசோட்ஸில் ஹி யூஸ் தட். இப்போ அந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆன எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்குமே தே கோ கிரியேட்டட் தட் ஈவெண்ட். அண்ட் அந்த 5 பேர் ஹூஸ் டிஷர்ட்ஸ் காட் செலக்டடில் அவங்க எத்தனை வாட்டி மற்ற வீடியோவை பார்த்தாலும் அவங்க போட்டிருந்த டிஷர்ட்ஸ் வரும்போதெல்லாம் தே ஹாவ் தட் கோ ஓனர்ஷிப் ஆர் கோ கிரியேட்டர் ஃபீலிங். ஜேகே வந்து இந்த ஐக்கியா எஃபெக்டை பார்த்து படித்து தான் பண்ணியிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா ஐ எம் நாட் வெரி ஷுர். இது ஏதோ ஒரு வகையில் ஒரு யூடியூப் அல்காரிதமாவோ இல்லை யூடியூபர்ஸ் இப்படி பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பிளான் வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஈவன் நிறையா யூடியூபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுலேருந்து கண்டென்ட் மில்க் பண்ணி வீடியோ போடுறவங்களே நம்மளால் பார்க்க முடியும். இது எல்லாமே இந்த ஐக்கியா எஃபெக்ட் தான். தெரிஞ்சோ தெரியாமலோ யூடியூபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை தெரிஞ்சே பண்ணுற யூடியூபர்ஸும் இருக்காங்க. இன் ஆர் கண்ட்ரி, இன் ஆர் ஸ்டேட்,
ஆர் வெஸ்டர்ன்லையும் சொல்லலாம். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள்னா மிஸ்டர் பீஸ்ட் தான். ஹீ நோஸ் வாட் இஸ் டூயிங். அந்த ஐக்கியா எஃபெக்ட்ன்ற டேர்மை சொல்லாமல் ஹீ கிரியேட்ஸ் திஸ் ஹோல் ஈகோசிஸ்டம் அரவுண்ட் இட். முட்டையில் ஆரம்பித்து ஃபர்னிச்சர் கம்பெனின்னு போய் எங்கெங்கேயோ போய் இந்த ஐக்கியா எஃபெக்ட் அப்படின்றத பற்றி இப்போ நீங்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்களுமே யூஸ் பண்ணலாம். மேபி யூ குட் பி அ கிரியேட்டர் ஆர் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். ஏதோ ஒரு இடத்துல wherever you need more engagement you can actually create this or use this IKEA effect. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வைட் எஃபர்ட். நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு யார் ஆடியன்ஸோ யூ ஹாவ் டு மேக் தெம் இன்ட்ராக்ட் வித் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் யுவர் ஆடியன்ஸ் டு ஓட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் கண்டென்ட். லைக் ஏதாவது நேமிங் கான்டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீடியோவில் ஏதாவது ஒரு ஈஸ்டர் எக் வச்சு அதை வந்து உங்களோட ஃபேன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, அதை வச்சு ஒரு இன்சைடர் ஜோக். ஸோ ஒரு ஹோல் ஈகோசிஸ்டம் பில்ட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல. அண்ட் மேக் ஷுர் இந்த எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி ரொம்ப டஃப்பாலாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி சிம்பிள் எனஃப் டு அட்ராக்ட் யுவர் என்கேஜ்மெண்ட். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம ஆளுங்க வந்து ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ரொம்ப கிரிப்டிக்காக அந்த அளவுக்குலாம் போவேன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த பேலன்ஸ். அது எது வந்து உங்களோட ஆடியன்ஸுக்கும் உங்களுக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகுன்றதை பார்த்து யூ கேன் சூஸ் தட். ஸோ இப்போ இன்வைட் பண்ணியாச்சு, எஃபர்ட் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இஸ் கோ கிரியேஷன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆடியன்ஸ் வந்து ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கலாம். ஏதாவது கமெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா அதை யூ கேன் புட் இட் அஸ் அ ஸ்க்ரீன்ஷாட். யூ ஹேவ் டு சிக்னல் த கோ கிரியேட்டர்ஷிப். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஷவுட் அவுட் கொடுக்கறது, கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் போடுறது அதெல்லாம் தாண்டி யூ ஹேவ் டு அக்னாலேஜ் தட் நீங்கள் தான் இதை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான சில டேர்ம்ஸ்லாம் வச்சு யூ ஹேவ் டு சிக்னல் த கோ கிரியேட்டர்ஷிப். ஸோ இந்த வீடியோலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இஃப் சம் ஒன் ஆட்ஸ் அன் எக், அதாவது உங்களோட ஒரு எஃபர்ட்டை அவங்க வந்து பண்ணிட்டாங்க, நீங்கள் இன்வைட் பண்ணுற எஃபர்ட்டை அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா தே ஆர் நாட் ஜஸ்ட் அ வியூவர், நாட் ஜஸ்ட் அ கன்சியூமர், தே ஆர் கோ கிரியேட்டர்ஸ். இதை பண்ண வைக்கிறதோட முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே வில் பிகம் மோர் லாயல் அண்ட் தே ஸ்டிக் அரவுண்ட் ஃபார் அ லாங்கர் டைம். இன்ஃபேக்ட் அவங்க உங்களுக்கான சில பிஆர் ஒர்க்ஸ் கூட பண்ணுவாங்க பிகாஸ் தே லைக் யூ அண்ட் இன் அ வே தே கோ கிரியேட் திஸ் கண்டென்ட்ஸில். அந்த லெவலுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வேணுன்ற இடத்துல யூ ஹாவ் டு மேக் யுவர் ஃபாலோவர்ஸ் டு ஆட் அன் எக். ஸோ நீங்கள் ஒரு பிராண்டாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு நியூ கிரியேட்டர் ஒரு எக்ஸிஸ்டிங் கிரியேட்டர் யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களோட ஆடியன்ஸ்க்கோ இல்லை உங்களோட யூசர்ஸ்க்கோ எக் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு வழியை கொடுங்க அண்ட் ரெஸ்ட் will be taken care. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் முடிஞ்சால் முட்டையில் ஏதாவது ஒரு ஐட்டம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ வந்து நான் முட்டையோட பெனிஃபிட்ஸ் தான் ஆரம்பிச்சிருப்பேன், பட் நான் சொன்னது வந்து ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷியஸ் பெனிஃபிட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒரு தியரியை பற்றி தான். இஃப் யூ ரியலி வாண்ட் டு வியூ அபவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த எக், ஆக்சுவல் எக்கை பற்றின பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு வேறு சில நிறைய சேனல்ஸ் இருக்குது, அங்கே நீங்கள் அதோட வீடியோ பார்த்துக்கலாம். உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் பாய். Sunday,